ஞாபகம் இருக்கிற வரைக்கும் உங்க அம்மா ரொம்ப சீக்கிரமாவே பேசிடுவாங்க, எழுந்து நடமாட கூட ஆரம்பிச்சிருவாங்க. நம்பிக்கையோட இருங்க. சரிங்கக்கா. வரேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? டயர்டா இருக்கா? ஜூஸ் எடுத்துட்டு வரட்டுமா? உட்கார்ந்து இருக்க கஷ்டமா இருக்கா? நான் வேணா பெட்ல படுக்க வைக்கட்டுமா? ஏன் கண்மணி, சொல்லுங்க. எங்க அம்மாவை நீ ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறேன்னு எனக்காக பயங்கரமா ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாரு. இதுல அன்பு எழுதுனத நான் அப்படியே மனப்பாடமா சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் எழுதின மாதிரியே இல்ல, அப்படியே நமக்கு பேசுற மாதிரியே, நேர்ல பார்த்து சொல்ற மாதிரியே இருக்கு. இதுல என்ன இருக்குன்னு சொல்லவா? உன் கோபம் எனக்கு புரியுது, ஆனா என் காதல் மட்டும் ஏன் உனக்கு புரியவே இல்லைன்னு எனக்கு தெரியல. நீ கோபத்துல இருக்கிறதுனால நான் உன் மேல வச்சிருக்கிற காதலோட மதிப்பு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா இப்ப இல்லனாலும் என் காதல ஒரு நாள் நீ கண்டிப்பா புரிஞ்சுப்ப. என்னோட வாழ்க்கையிலேயே உடல், பொருள், ஆவியெல்லாம் ஒன்னா கலந்த ஒரு உணர்வா, என்னோட சுவாசமா, உயிர் துடிப்பா உன்னை நான் பாக்குறேன். உலகத்திலேயே வேற எதையும் விட உன்னதான் நான் அதிகமா காதலிக்கிறேன். அப்புறம் அவங்க குணமான அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்.